சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரெண்டு விஷயம் சார். அதாவது விஜயினுடைய வருகை இங்க திமுகவிற்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி உள்ளது. அவருடைய வருகை தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கி உள்ளது அப்படிங்கிற ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? சார் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம நிதியமைச்சர் அவருக்கு கொடுத்த பேட்டி, அதாவது அந்த பிடிஏ கொடுத்த பேட்டிய பார்த்தேன். ஆமா, அது 4 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒண்ணு, கொஞ்சம் சவுண்ட் எக்கோ வருது, கொஞ்சம் குறைக்கலாம் சார். ஒரு கெஸ்ட் தான் பாருக்கிறாரு சார். 4 பாயிண்ட் முன்வைக்கிறாங்க சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம். ரைட். ஒரு பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா, விஜயனுடைய வருகை திமுகவுக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. ஓகே. ஒண்ணு. இரண்டாவது, இந்தியா கூட்டணியிலே விரிசல், அது உடைய மாதிரி இருக்குது. 2. மூன்றாவது, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றத்திலே தமிழகம் முன்னணி. 3. ஓகே. 4, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையின் கீழ் ஆட்சி அமையும். அவர்களுடைய ஆட்சியில், அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் ஆட்சி அமையும். இது 4 தான் சொல்றாங்க. ஓகே. அதுல முதல் பாயிண்ட், விஜயனுடைய வருகை திமுகவுக்கு சலசலப்பு, அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே ஒரு விதமான கருத்து கொண்டு வர்றாங்க. விஜய் ஒரு சிறுபான்மையினருடைய ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்னால கிறிஸ்துவ ஓட்டுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது கருத்து சொல்றாங்க. சரி. அப்படி பார்க்க போனா சிறுபான்மை மக்கள் எல்லாமே என்ன படிக்காதவங்களா, என்ன தெரியாதவங்களா, அரசியல் புரியாதவங்களா, மத அரசியலும் சாதி அரசியலும் அவர்களும் உள்வாங்காதவர்களா, அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களுடைய எண்ணத்தை எடை போட்டு வச்சிருக்கிறது இந்த சமூகம். சரி. அது எப்படி சிறுபான்மை மக்கள் ஒரு பாசிச சாதி மத அரசியலை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிஜேபி எப்படி இருக்கும், அதனுடைய கூட்டணி கட்சி எப்படி இருக்கும், அது அதுக்கு வரக்கூடிய கட்சிகளை எப்படி உள்நோக்குவது என்பது சிறுபான்மையர்களுக்கு தெரியாமையா போயிடும். சிறுபான்மையர்கள் சரியான நேரத்திலே ஒரு மதச்சார்பற்ற கூட்டணிக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆக சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு போலியான வாதம். 1. இரண்டாவது, விஜய் வரக்கூடிய ஓட்டுகள் திமுகவை பாதிக்கும். அவர்களுடைய ஓட்டு திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அது சமுத்திரத்திலே போடப்பட்ட நங்கூரம். சரி. அந்த அவர்களுக்கான வாக்கு எந்த காலத்திலும் எந்த புயலினாலும் மழையாளிலும் பெரிய சுனாமியில கூட அந்த வாக்கு மற்றவங்களுக்கு போகவே போகாது. அவர் 25% 27% வாக்குகளை நிரந்தரமாக வைத்திருக்கிறார்கள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக இப்ப விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு உண்மையாலுமே அவருக்கு 12% ஒரு 15% வருதுன்னு சொல்லிட்டு கள நிலவரம் சொல்றாங்க. அந்த வாக்கு யாருடைய வாக்கு என்றால் இளைஞர்களுடைய வாக்கு. அதாவது சினிமா மோகத்தால் கவரப்பட்டு சினிமாவினுடைய கவர்ச்சியில் கவரப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் தான் அங்கு செல்லுகிறது. அது ரொம்ப முக்கியம். சரி. ஏன்னா விஜயனுடைய அரசியல் அது எப்படின்னா ஒரு குழப்பமான தத்துவங்களை, அவர்களுடைய அரசியல் ஒரு குழப்பமான தெளிவான பாதை இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு அரசியலா தான் இருக்குது. சரி. எந்தவித பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும், சாதிய மத மோதல்கள், திருப்பரங்குன்றத்துடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தன்னுடைய முடிவை தெளிவாக சொல்லுவதே இல்லை. அவர் பண்ணக்கூடிய அரசியல் ஏசி ரூம் அரசியல். அவ்வளவுதான். ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டோம்னா நம்ம செஞ்சிடலாம் அப்படி ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு. அது வரக்கூடிய தேர்தல்ல தெரியும். ஆனா ஒரு 12% வாக்குகள் அவர் இருக்குது, இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியவில்லை. அதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம். அதான். ஆக விஜயனுடைய அரசியல் எந்த விதத்திலும் திமுக கூட்டணியை பாதிக்காது என்பது ரொம்ப முக்கியம். அப்ப யாருக்கு பாதிப்பு என்பது அப்படின்னா அது பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அவருடைய ஓட்டுகளும் அதிமுகவுடைய ஓட்டுகள் தான் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். 1. சரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில விரிசல் வந்துருச்சு. எங்க விரிசல் வந்துருச்சு? எந்த இடத்துல விரிசல் வந்துருச்சு? விரிசலே இல்லையே, எதுவுமே இல்லையே.
ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர், மாணிக்கம் தாக்கூர், இந்த வேலுச்சாமி போன்ற சில பேர்கள் எல்லாம் வந்து தலைமையினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்காமல் தன் சொந்த கருத்துக்களை பிரதிபலித்துக்கிட்டு அதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறாங்க. அது உண்மைதான், மறுக்க முடியல. ஏன்னா அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து தலைமைக்கு எதிராகவும் தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் பேசப்பட்ட பேச்சுக்கள் தான். அதை அவர்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, அவர்கள் வந்து சில கணக்குகள் போட்டு கூட்டணி, திமுகவினுடைய கூட்டணியில கொஞ்சம் சீட் வாங்கி நல்லா வாங்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய சீட்டுகளை பெறணும், நானும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம், எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா, அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணி பாத்துருச்சு. அதனால அவங்க வந்து ஒரு சின்ன கலக்கத்துல சில வார்த்தைகள் பேசிட்டாங்க. அத கையில் எடுத்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அதுல வந்து கூட்டணி உடைய போதுன்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி ஓட்டை இல்லாமல் கடல் அலைகளில் செல்லக்கூடிய ஒரு படகு. இட் இஸ் அன்ஷேக்கபிள் போட். அவ்வளவுதான். அந்த டிஎம்கே கூட்டணி சொல்றீங்க நீங்க? ஆமா, டிஎம்கே கூட்டணி ஓட்டை இல்லாத படகில் செல்லக்கூடிய கூட்டணி. இது வந்து ரெட்டை இன்ஜின் போட்டுக்கொண்டு ஓட்டை போட்டு இருக்கக்கூடிய டபா இன்ஜின் கிடையாது. இது ஸ்ட்ராங்கான சிங்கிள் இன்ஜினிலே ஏசியோட போயிட்டு இருக்கக்கூடிய அருமையான படகு இது. ரொம்ப மூணாவது, இந்த பிஜேபி அரசுக்கு வந்து முன்னாடியே பாராட்டுகளை தெரிவிக்கணுங்க. அது ரொம்ப என்னுடைய பாராட்டுகள். எப்படின்னா, பாலியல் வன்கொடுமையில வந்து 2022ஆம் ஆண்டு நேஷனல் கிரைம் பியூரோ, அதாவது தேசிய குற்றப்பிரிவு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்குதுங்க. அதுக்கு உண்மையாலுமே என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்த குற்றம் வந்து 31,516 பாலியல் வன்கொடுமைங்க. 31,516. அதுல முதல் 10 ராஜஸ்தான்ல வந்து 5,399, யூபியில வந்து 3,690, மத்திய பிரதேசம் 3,000க்கு மேல, மகாராஷ்டிரா 2,000, ஹரியானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், டெல்லி, அஸ்ஸாம். முதல் 10 இடத்துல யாரு ஆட்சி இருக்கிறாங்க, எங்க அந்த மாநிலம் எல்லாம் எங்க இருக்குது, வடநாட்டில் இருக்குதா தென்னகத்தில் இருக்குதான்னு முதல்ல பிஜேபி தெரிஞ்சுக்கணும். அதுல பாருங்க, இந்த பட்டியல்ல, அதாவது பாலியல் வன்கொடுமை பட்டியல்ல தமிழ்நாடு 20வது இடத்துல இருக்குது. எவ்வளவு ஒரு பையன் வந்து பிடிஐல சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி கணக்கு போடுறவங்க பட்ஜெட் போடும்போது கடலை பருப்பிக்கு வரி போட்டவங்க தானே இவங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் சாப்பிடக்கூடிய சாதாரண கடலை பருப்பிக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி போட்டு அதுக்கு வரிய போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, பாலியல் வன்கொடுமையில 10 மாநிலத்துல வந்து அவங்க கையில வைத்துக்கிட்டு 20வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு குறை சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒரு அநியாயம். அது இல்லாம பாருங்க, அதுக்கு அடுத்து ஒண்ணுன்னு பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல 2023 கிரைம் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, யூபி தான் டாப்புங்க. அதுக்கு அடுத்த டாப் வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேஷ், அப்புறம் வெஸ்ட் பெங்கால். இதுல வந்து தமிழ்நாடே இடம் கிடையாது. அப்போ பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதுல டாப்பா வர்றது அவங்கதான். தென்னகத்திலேயே நாங்க டாப் தான் வர்றோம். எதுல தெரியுங்களா? ஜிஎஸ்டி வரி கொடுப்பதிலையும், இந்த மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து மற்ற மாநிலத்துக்கு வந்து நம்ம உதவி பண்ணுவதிலையும் எங்ககிட்ட இருந்து பண்ணக்கூடிய பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகி அதுல இருந்து வரக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மணி அது வந்து டாப்ல இருக்கும். கேரளா, எங்க தம்பி நாடு கேரளா, எங்க சித்தப்பா மக்கா கேரளா, நாங்க சித்தப்பா மக்க பெரியமா மக்கள் சேர்ந்து இந்த இந்திய நாட்டுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம். ₹1 கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா 29,000 திருப்பி கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 61,000 நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 61,000 நீங்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆக பாலியல் வன்கொடுமை எல்லாத்துலயும் அவங்கதான் டாப் இருக்காங்க. அதாவது நீங்க சொன்னது எல்லாமே பினான்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்டில் மையப்பொருளாகி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க சொன்னது எல்லாமே உண்மைக்கு மாறானதா இருக்குன்னு சொல்றீங்க. உண்மைக்கு மாறான பொய்யுங்க. எப்படி வந்து ஒரு பட்ஜெட் போடும் போது ஒரு நல்ல பட்ஜெட் போட்டு தமிழகத்தை வந்து அப்படியே ஒரு மாற்றாந்தாய் போல வஞ்சிச்சு இது பண்ணாங்களோ, அதை போல சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் பொய். அப்படி தெளிவா இருக்குது. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாங்க? கடைசியா சொல்றது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். கரெக்ட் தான். என்றாவது ஒரு நாள் அதிமுகவினுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும். அதிமுகவுடைய எடப்பாடி தான் முதலமைச்சர். அவருடைய வெற்றிக்காக பாடுபடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா? ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு வார்த்தை முதுகுல ஏறி கழுத்தை புடிச்சு அந்த கட்சியை கபலீகரம் பண்ண போறாங்க. அந்த சூழ்நிலை இருக்க போது. ஆக அவர் சொல்லப்பட்ட கருத்துக்கள்
செய்யப்பட்ட எல்லாமே உண்மைக்கு புறம்பானது. அது எந்த விதத்திலும் உண்மை இல்லை அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே சார். ஆனால் என்னன்னா சார், இது இந்த விஜயை ஒரு பேசுபொருளாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி நேரடியாகவோ மறைமுகமாகவோ முயற்சிக்க தொடங்கிவிட்டதுதான் நிர்மலா சீதாராமனுடைய பேட்டியின் வெளிப்பாடா சார்? ஆமா சார், அது பிஜேபி ஒன்னாவது டாக்டிக்ஸ் அது சார். ஓகே. பிஜேபியினுடைய திட்டம் எப்படின்னா, ஏதாவது விதத்துல குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அண்ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சார். அவங்க உண்மையாலுமே இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி சார். அதை நம்ம மறுக்க முடியாது. பிஜேபி எவ்வளவு விலை கொடுத்து கூட வாங்குவாங்க, எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவாங்க, எவ்வளவு அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி கூட அந்த காரியத்தை சாதிப்பாங்க. RSS அப்படியே அனைத்து விதமான கருத்தியலை உள்வாங்கி சனாதன தர்மத்தை அமுல்படுத்த வேண்டும் துடியாய் துடிக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆக விலையாக இருக்கட்டும், பதவியை கொடுத்துமா இருக்கட்டும், மற்றும் எல்லா விதமான சக்தியும் கொடுத்து அவங்க வாங்க. அதனால பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அதுல எல்லாம். அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது ஒண்ணு. அதனால விஜய் என்கிற ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இயக்கம் இப்ப இருக்கிறது உணர்ச்சியினாலே ஒரு கூடப்பட்ட ஒரு இயக்கம் தான் இப்ப இருக்கக்கூடிய தாவேகா. அவ்வளவுதான். அது உணர்வுகளால கூடி இருக்கு, கருத்துகளால் கூடவே இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். விஜய் அவர்கள் சொல்றாங்க அவங்க ஊழல் அற்றவர்கள் சொல்றாங்களே. ஒரே ஒரு கேள்வி. இப்ப விஜயனுடைய வருமானமே தொழிலே நடிப்பு தான். அந்த படத்துல நடிக்கிறதுல அவர் சொல்லட்டும், இல்லைன்னா நம்ம செல்வபாரதி தோழர் சொல்லட்டும், வாங்குற பணம் எல்லாமே ஒயிட்டா, எவ்வளவு பிளாக் எவ்வளவு ஒயிட், அது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு படத்துக்கும் சொல்லணும், அதை இன்கம் டாக்ஸ் எல்லாம் சொல்லணும். இல்ல சார், இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்படி இந்த எலெக்ஷன்ல அப்டேட் போடுறாங்க ஒரு பிரைமரி குற்றச்சாட்டு ஒரே நான் சொல்லிறேன். தலைவர் ஒரே பாரதி ஒரு சார் இங்க பாருங்க பாரதி சார் இத்தனை காலம் மொத்தமா மறைச்சு வச்சிருந்த அத்தனையும் பொதுவெளிக்கு இப்ப வரதான் போகுது. அபிடவிட்ல அத்தனையும் தெரிஞ்சிடும். அதுதான் சார் நான் சொல்ல வர்றேன். செல்வ பாரதி சார் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லட்டும். சினிமா படத்துல வாங்கினா காசு, ஒவ்வொரு படத்திலையும் வாங்கினா வருமானத்துல எல்லாமே நான் ஒயிட்டா தான் வாங்கினா, பிளாக் வாங்கலன்னு சொல்லுங்க. நிச்சயமாக ஏன் கேட்டீங்கன்னா, வரி கட்டக்கூடிய நடிகருடைய பட்டியலில் 2வது தலைவர். சரிங்களா? மக்கள் படத்தை ஏமாத்த மாட்டேன்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் எங்களுடைய தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அரசியல் கட்சி கிடையாது. அதிகப்படியாக வரி செலுத்தக்கூடிய பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்களுடைய தலைவராக தான் இருந்திருக்காரு. சரிங்களா? உங்ககிட்ட ஊழல் செய்ததற்கான ஆதாரம் இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சும்மா 19 ரூபாய் போற பக்கம் ஒரு குண்டத்துக்கு போட்டு போக கூட தலைவர். முடிச்சிருங்க சார். பூபதிஜான் சார், நான் முடிக்க போறேன் நிகழ்ச்சி சார். நான் ஒண்ணு சொல்ல வர்றேன் சார். நான் ஒண்ணு சொல்ல வர்றேன். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது கருத்தியலால் கீழே கவர்ச்சிகளால் கூடப்பட்ட ஒரு இயக்கமா தான் இருக்குது. கல்யாணம் பண்ணி இப்பதான் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்கட்டும். அப்பதான் மாமியார் சண்டை மருமக சண்டை எல்லாம் அந்த கட்சி எப்படி ஆடுதுன்னு பாக்கணும். போக போகத்தான் தெரியும் அதனுடைய கருத்து. இதுதான் ரொம்ப முக்கியம் சார். மேடைக்கு கொள்கை தலைவர்களையும் மேடைக்கு கொள்கை தலைவருடைய கொள்கைகளை விலக்கி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சி துவங்கும் பொழுது எங்க கொள்கை பாடலையும் எங்களுடைய கொள்கையையும் உறுதிமொழியாக எங்களுடைய தோழர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் எந்த சமூக குற்றங்களில் ஈடுபடாதவர்களா பார்த்து நாங்க எங்களுடைய பொறுப்பாளர்களை போட்டுட்டு இருக்கோம். மக்கள் இது எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும்